சிரிப்பு மூட்டி விட்டு வந்திருக்கிறான். அதான் அந்த சில்லற பையன் மலையாளி சைமனு. அவனே ஏதோ சிரிப்பா பேசுறான்னு ஊருக்குள்ள பேசிக்கல, அவனே தான் பேசியிருக்கிறான். ஆட அந்த கிறக்கு முடிச்சவன் ஏதோ வார்த்தையை சொல்லியிருக்கிறானாமா கயல்வெளி கிட்ட. என் மனைவி கிட்ட சொன்னேன், எங்க உங்களால முடியாதுங்க, இப்பெல்லாம் பயிற்சி இல்லைங்கன்னு. 2 நாள் வந்து பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவு எடுத்துருக்கேன். முந்தா நேற்று காலையில சாப்பிட்றதுக்கு டேபிள் உட்காந்துட்டு இருந்தானா, டைனிங் டேபிளுங்க. ஆட இந்த திருநெல்வேலியில் வாங்கின டேபிளை தான் சொல்றேன். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது திருநெல்வேலியில் வாங்கின அரிசியை வச்சு அதை அரைச்சு இட்லியை ஊற்றி கயல்வெளி கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டில் வச்சிருக்குது. அதாவது இந்த திருநெல்வேலி இட்லி சாப்பிடு அப்படின்னு. ஏன்டா கிறக்கு முடிச்சவனே, 1.5 வாட்டுக்கு நீ மரம் மேலே ஏறுறங்கிற, கையை காலை ஏதாவது உடச்சி போட்டேன்னா யார் பார்த்துக்கிறது? உனக்கு முன்ன பின்ன மரம் மேலே தான் தெரியுமாடா அப்படின்னு கேட்டுருச்சாமா. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா, குயிலுக்கு கூவ கற்றுக் கொடுக்க வேண்டுமா, மயிலுக்கு தோகை விரிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா, சிங்கத்துக்கு பிடரி மயிரை ஆட்ட சொல்லி கொடுக்கணுமா? ஆட கிறக்கு முடிச்சவனே, அதெல்லாம் பண்ணு. ஆனா நீ பண்ண மாட்டல்ல, நீ வெட்டிய நாயம் பேசுற ஆளு தானே அப்படின்னு கயல்வெளி திட்டுச்சுங்களா. அப்புறம் கயல்வெளியே கூப்பிட்டு ஆறுதலையும் சொல்லிருச்சு. ஆட விளக்கெண்ண இனிமே நீ அந்த பனை மரத்தை ஏறுறதெல்லாம் கதைக்கு உதவாத பேச்சு. வேணா ஒன்று பண்ணுவோம், நம்ம வீட்டுல மாவீரன் பிரபாகரன் இருக்கார்ல நம்ம உள்ள, அந்த பையன் படிக்கிற ஸ்கூல்ல காசை கட்டி மாள மாட்டேங்குது. முந்தி மாதிரி திருநிதியும் வர்றதில்ல. வேணும் ஒன்று பண்ணுவோமா, பையனை வேணா கூட்டிட்டு போய் மரம் ஏற வச்சிடலாமா? நீ தான் அடிக்கடி சொல்லுவிய என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் ரெடியா இருக்காங்க அப்படின்னு. முதல்ல 1.5 பிள்ளை அனுப்புவான். சீமானுக்கு சடார்னு கோவம் வந்து கயல்வெளியா அப்பி போட்டாருங்க. ஏண்டி 6 வீட்டு பிள்ளை மரம் ஏற சொல்ற நீயே? நான் திருடியோ திருடாமலோ திருநிதி வாங்கியோ வாங்காமலோ பையனை படிக்க வச்சுட்டு இருக்கிறேன்ல, எதுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன்? எனக்கு இங்கிலீஷ் வருமா? அதுவும் ஏன்டா கூட இருக்கிறவங்களும் எம்பிட்டளவு இங்கிலீஷ் பேசுகிறாங்க. எனக்கு அந்த இங்கிலீஷ் தெரியாததுனால தான் தக்கி முக்கி தமிழ்லேயே ஓட்டிக்கிட்டு கிடக்குறேன். ஆனால் என்ற பையன் அம்பிட்டளவு இங்கிலீஷ் பேசணும்னு தான் அமெரிக்கா ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருக்குறேன். அப்படிப்பட்ட என்ற பையனை கூட்டிகிட்டு வந்து மரமேற வைக்க போறியாமா மனுஷியா நீ எல்லாம்? ஏனுங்க தம்பி தங்கச்சி எல்லாம் மரமேறுவாங்கன்னு சொல்கிறீங்க, ஏன் நம்ம பிள்ளை ஏறக்கூடாதாக்கு அப்படின்னு கயல்வெளி கேட்டிருக்குன்னு நீங்க நம்பினா அதுக்கு நான் பொறுப்பில்லை. யாரோ வச்ச தைரியமா இருந்தா உங்க அண்ணன் கிட்ட கேளுங்கடா, உங்களுக்கு தான் அங்கே ஃபுல்லா ஃப்ரீடம் தானே, கேளுங்க. ஏன் எங்க பசங்க மட்டும்தான் மரம் ஏறணும் பணம் பண்ணணும் எல்லாம் பண்ணணுமா? 1.5 பையன் ஏற மாட்டான், பணம் பண்ண மாட்டானா, மாடு மேய்க்க மாட்டானா? இந்த லட்சணத்துல அண்ணன் இன்னொன்னு சொல்றான் கேளுங்க. இந்த வாய் முதல்ல தீய வச்சு கற்கணும். சில்லற பையன் சொல்றான் கேளுங்க. நீ ஒரு பைத்தியக்கார கூட்டம், உனக்கு சரியா படிப்பு வரலைன்னா வாத்தியாரே சொல்றாப்ல, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு. அம்பிட்டு கேவலமா போச்சு உனக்கு. என்ன எது வாத்தியார் மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு சொல்லுவாராக்கு? சரி, எதுக்கு சொல்றாரு? நீ எல்லாம் ஏன்டா படிக்க வர சூத்திர பையில போய் மாடு மேய்டான்னு சொல்றாரு. உடனே இவரு மாடு மேய்க்கிறதுன்னு அவ்வளோ கேவலமா போச்சா? என்ன மாடு மேய்க்கிறதுக்கு ஐஐடி படிக்கணுமா? இவ்வளோதானே? ஆட ஒன்றை மேய்க்கிற மாதிரி தானே மாடு மேய்க்கிறது, இதில் என்ன பெரிய கஷ்டம்? நம்மெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு அந்த வாத்தியார் சொல்லத்தான் செய்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம படிக்கணும் தான் எங்கள் தந்தை பெரியார் சொன்னார். உடனே இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான், அது வாழ்வியல் போகிற மரம் தரம் குரம் கத்திட்டு பெரியார் மட்டும் வரலனா நாங்கெல்லாம் விவசாயம் பார்த்திருப்போம் அப்படின்னு இங்கெல்லாம் அடிச்சுக்கிறோம். இங்கே பெரியார் மட்டும் வரலனா நான் விவசாயம் பார்த்திருப்பேன். இந்த கெனித்ராஜ் அன்புன்னு ஒருத்தர், கெனித்ராஜ் ரொபாட்டிக் சயின்டிஸ்ட் சென்னையில் இருக்கார்ல, அவர் ரொம்ப அழகா தன்னோட லைஃப் ஸ்டைல சொன்னாரு. அவங்க அப்பா விவசாயம் இல்லை, நீங்க சொல்றத பார்த்தா விவசாய கூலி. அந்த விவசாயி என்ன பண்றாரு, கூலி பெருசா கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வந்து சென்னைக்கு வந்தவர் பையனை ஸ்கூலுக்கும் சேர்த்திட்டாரு. எதுக்காக ஸ்கூல்ல சேர்த்தினார்னா பையனுக்கு ஒரு வேளை உணவு கன்ஃபார்ம், அந்த தைரியத்துல சேர்த்துறாரு. சரி மிச்சம் இருக்கிற 2 நேரத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு தன்னோட சாதி தொழில், உனக்கு ஏதோ பெரிய வீராப்பான வேலைங்கிற மாதிரி தெரியுதுல்ல, உன்னோட கலாச்சாரம் மாண்பு பண்பாடு அப்படி எல்லா ஈர வெங்காயமும் அந்த வாழ்வியல் அறமும் இந்த மலத்துல தான் வந்து நிக்குது. இந்த பையன் ஸ்கூலை விட்டு வரான், பார்க்கறக்கு அப்பா மாதிரியே இருக்கான், நான் அப்பாவா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். சொந்த அப்பாவாவே இருந்தாலும் சொல்ல முடியாமலோ இல்லை ஓடி போய் கட்டி பிடிக்க முடியாமலோ கடந்து போறான். இன்னைக்கு அந்த பையன் ரொபாட்டிக் சயின்டிஸ்ட். இல்லை இந்த பையன்லாம் மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக மாடு மேய்க்க விட்டுறலாமா?
ஆனால் இவன் பையன் மாடு மேய்க்க லாய்க்கு இல்லை அப்படின்னா கூட பணத்தை கோடி கோடியாக கட்டி அவனை படிக்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்கான் இந்த சீமான். இந்த சில்லற பையன் கல்வியை வாங்குறதுக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கான். முதல்ல வந்ததும் இவன் பேச ஆரம்பிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல் ஒரு உணவு பொருள். நீ உலகத்திலேயே கல்ல குடிக்கிற மட்டும்தான் போதும். கல் உணவின் ஒரு பகுதி. இது மட்டும்தான் உங்களை போதும்னு சொல்ல வைக்கும். 2 லிட்டர்ஸ்க்கு மேலே can't drink even a drop. You always tell enough, கல் enough, my stomach is full, I'm fine, I'm okay with it அப்படின்னு சொல்ல வைக்குமா. இப்படி பேச ஆரம்பிச்சவனுக்கு எல்லாரும் இதுக்கு கை தட்டுறதை பார்த்து போதை ஏறிடுச்சு. மப்பிள் இந்த நான் என்ன பேசுறாங்கிறதையும் கேட்டு வாங்க. 13 பண கல்லை 2 பேரும் குடிச்சான். அவன் அருவாப்பட்டி கல் வீசிட்டு குடுவேறி வீசிட்டு காலில் வந்துட்டான். ஏண்டா டேய், நீங்க படிக்கிறவங்களா? ஏடா உங்க கணக்கு? 13 மரத்து கல்ல 2 டாக்ஸ் போய் இறக்குற நண்பருக்கு கூட இல்லாம குடிச்சு தீர்த்துட்டாங்களாம். உடனே இறங்கி வந்தவர் அவரோட வெப்பன்ஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு காலில் விழுந்து நீங்க படிக்க வந்தீங்களா இல்ல குடிக்க வந்தீங்களான்னு கேட்டாரு. ஒரு மரத்துக்கு தோராயமா ரொம்ப ரொம்ப மினிமமா 2 லிட்டர் கல்லுன்னு வச்சுக்கலாமா. 13 மரத்துக்கு 26 லிட்டர் கல்லு. 2 பேர் சேர்ந்து குடிச்சாங்கன்னா 13 லிட்டர் ஆளுக்கு. சொல்லுங்க, இந்த நாயினால குடிச்சிருக்க முடியுமா? இது மப்புல வளர்றதுன்னு உங்களுக்கா புரிய வேண்டாம்? சும்மா இப்படியா அடிச்சு விட வேண்டியது பூமரங்களாட்ட. நாங்க அந்த காலத்துல அப்படி, இந்த காலத்துல இப்படி, அப்படி கிடந்தோம், இப்படி நடந்தோம், அப்படி குடிச்சோம், இப்படிக்கு மல்லாக்கப்படுத்தோம். இந்த லட்சணத்துல தம்பிங்கெல்லாம் வந்து இந்த அண்ணன் கிட்ட கெஞ்சறாங்களாமா. அண்ணே, நான் கல்லு குடிக்கிறதுக்கு கேரளாக்கும் பாண்டிச்சேரிக்கும் தானே போறேன். ஏன் உன் புள்ள கெஞ்சறது இல்லையா? உன் பொண்டாட்டி கெஞ்சறது இல்லையா? ஒன்று கவலைப்படாதீங்க, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு தென்னம்பால், பனம்பால், உயிர்ப்பால், மயிர்ப்பால் எல்லா பாலும் கொண்டு வந்து கொடுத்துருவேன். இந்த பாலில் என்னென்ன இயல் இருக்குதோ எல்லா பால் இயல்களையும் தம்பிகளுக்கு அண்ணன் கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு இந்த கிறங்க முடிச்ச நாய் மைக்கு பிடிச்சிட்டு பேசி கிடக்குறேன். இதில் முன்னாடி உட்காந்துட்டு தங்கச்சிங்கெல்லாம் சேர்ந்து ஐயோ அண்ணன் என்னமா பேசுறாரு, நீ தானே வரணும் அப்படின்னு கையை தட்டுறாங்க. கல் உணவா போயிடுச்சுல, அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணலாம்? நீயே உன்ற புள்ள, உன் பொண்டாட்டி எல்லாம் உட்காந்து கல்லை குடிச்சிட்டு வீடியோ போடலாம்ல. தம்பிகளுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஆளுக்கு 2 லிட்டர்ஸ் கல்லை குடிக்கணும். அப்புறம் முக்கியமாக டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், ரெமி மார்ட்டின் குடிச்சிடக்கூடாது. ரெமி மார்ட்டின் குடிக்க வேண்டியது கல். இந்த நாய் இவன் வாழ்வில் இவன் பேசுறதுக்கெல்லாம் நேர் எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கான். ஏனுங்க, அவர் போட்டிருக்கிற சொக்காவை பாருங்க, அது வந்து நம்ம ஊர் பாரம்பரியம் பண்பாடு இதுலையெல்லாம் வருமா? அப்புறம் வர்ற காரு அவருக்கு வர கார் இல்லை, அவரு வர காரு. இவங்க சொல்கிறபடி பார்த்தா மாட்டு வண்டியில் தானே வரணும். எதுக்கு காரில் வராரு? ஏன்னா ரோட்டை விவசாய நிலத்தை அழிச்சு தானே போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த ரோடு போடலைன்னா அந்த இடத்துல எல்லாம் விவசாயம் கூத்து குலுங்கி இருந்திருக்கும். அதை அழிச்சு தான் ரோடை போட்டிருக்காங்க. ஆனால் அதில் தான் சார் ஃபார்ச்சுனர் காரில் வருவார். ஏன்னா ரோடு குண்டு குழியுமா ஆயிடுச்சுன்னு வைங்களேன், தாத்தாவோட ஏஜுக்கு செட் ஆகுமா? அது போக மறுபடியும் நான் சொல்கிறது தான், இவன் பையனை எங்கே படிக்க வைக்கிறாங்கிறத யோசிச்சுக்கங்க. ஒரு மலையாளி சைமனுக்கும் தெலுங்கு கயல்வெளிக்கும் பிறந்த ஒரு பையனை, அதாவது மலை தெலுங்கனை தமிழில் படிக்க வைக்கிறதுக்கு விருப்பப்படவே இல்லை அவர். எம்புட்டு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அமெரிக்க பள்ளியில தான் படிக்க வைப்பேன், தப்பில்லை, பசங்களை பெரிய இடத்துல படிக்க வைக்கலாம். ஆனால் அந்த ஃபீஸை தொலைச்செல்லாம் கட்ட மாட்டார், யாராவது தொலைச்சு கொடுத்தா கட்டிக்குவார். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கூட்டி கொடுத்தும் காட்டி கொடுத்தும் நம்ம இனத்தை அடிமையாக வச்சிருக்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னுமே பாருங்களேன், முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. என் குடும்பத்தில் இன்னும் யாரும் பட்டதாரி ஆகலை, அதுக்கு காரணம் வேற. ஆனால் கரஸில் படிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி இன்னும் பல முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம தமிழர்கள் வாழ்வின் அறத்திலேயோ மரத்திலேயோ சாதி கலப்பு இல்லாமல் ஏதாவது விஷயம் இருக்கா சொல்லுங்க? எந்த தொழிலை எடுத்தாலும் சாதி தொழிலா தான் இருந்திருக்கு. இதே வெங்காயம் தான் சொல்றான், அமெரிக்கால முடிவெட்டுறவன் அந்த சாதிக்காரன் இல்லையாமா. அப்புறம் இங்க மட்டும் ஏன்டா நாங்க செய்யணும் அதே சாதி தொழில? இந்த சாதி இழி தொழில இருந்து வெளியே வந்தது தான் பெரியார் எங்களுக்கு கத்து கொடுத்த புரட்சி. ஆனா மீண்டும் நீ என் மக்கள் கிட்ட வந்து விதவிதமா என்னென்னமோ பேசி மறுபடியும் அவங்கள சாதி தொழில் செய்ய வச்சுக்கிட்டே இருக்க. விவசாயம் புனிதம்னா புனிதமாவே இருக்கட்டும், அதை நீ போய் செய்ய. விவசாய கூலிகளா இருந்து பாரு, அப்பதான் எங்க கஷ்டம் தெரியும். இதே மேடையில மப்புல பேசினால ஒரு கதை நான் சொல்றேன் கேளு.
அதாவது விளையறதுல கீழே இருக்கிறது மண்ணுக்கு, நடுவில் இருக்கிறது மாட்டுக்கு, மேலே விதையிறது மனுஷனுக்காமா. அட நாரப்பையில அப்படியா நாமெல்லாம் இருந்தோம்? அந்த அரிசி கழுவுற தண்ணி மாட்டுக்கு, அந்த அரிசி வெந்து சூடா வர கஞ்சி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனோட வேட்டிக்கு. இதை உழுது விளைய வச்சான் பாத்தியா ஒருத்தன், அவனுக்கு பழைய சாப்பாட்டோட தண்ணி, நீச்சந்தண்ணி தான் கிடைக்கும். மாட்டுக்கு அந்த நடுப்புள்ள கொடுத்துருவான், சம்பளம் கொடுக்க மாட்டான். ஏன்னா மாடு பாவம் சம்பளம் கேட்காது. சம்பளம் கேட்குற மனுஷனுக்கு பழைய நீச்சந்தண்ணி, பழைய சாப்பாட்டோட பழைய தண்ணி. ஆனா அந்த மேலே விளையிற அரிசி இருக்குல்ல, அந்த அரிசி வேக வச்சா சோறு அவனுக்குத்தான், அந்த சூடான கஞ்சி அவன் வேட்டிக்கு. அந்த நிலத்துல வளர்ற பயிருக்கு வேண்டி உயிரை கொடுத்து வேலை செஞ்சோம்ல, நானும் அந்த மாடும் மாட்டு தொழுவத்துல தான் ஒன்னா நிக்கணும். அவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்க தொழுவத்துல நிக்கிறது தான் என்னோட வாழ்வியல் அறம்னா, அந்த அறத்தை என்ன மயிருக்குடா நான் செய்யணும். நான் படிச்சது வேலையை பார்க்க வெளிநாடு வரையும் போகுவேன், நீயும் உம்புள்ளையும் வேணா வீட்டுக்கு பின்னாடி போய் நில்லுங்க, வாழ்வியல் அறத்தை காப்பாத்தலாம்ல. இதுல புடுங்கி வாரி ஒரு கேள்வி வேற எப்ப பார்த்தாலும் கேட்பான். விவசாயத்தை வேண்டானா சோறுக்கு என்ன பண்ணுவேன்? மண்ணள்ளி திம்பியா? அப்புறம் வீட்டுல என்ன திம்ப? மண்ணள்ளி திம்பியா? விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் சோறு சாப்பிட்டதில்ல, அது ஒரு நேரம் தான் கிடைச்சா கிடைக்கும். ஆனா இன்னைக்கு பண்றதில்ல, எனக்கு 5 நேரம் நினைச்சாலும் நான் சாப்பிடுவேன். உலகம் முழுக்க விவசாயம்ங்கிறது ஒரு தொழில். இந்தியாவிலையும் அது தொழிலா மாறுற வரைக்கும் அந்த இழிவான விஷயத்த நாங்க யாரும் செய்ய மாட்டோம். இன்னும் நீங்கெல்லாம் விவசாயம்ங்கிறத வாழ்வியல் அறமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியுமா? அந்த லேண்ட் ஓனரு பிசி, அங்க போய் விவசாய வேலை பார்க்கறவங்க எஸ்சி, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நிலத்துல இருந்து அறுவடை பண்ணி கோவிலுக்கு கொண்டு போய் கொடுப்பீங்கல்ல, அதை சாப்பிட்றது எஃப்சி. உன்னோட வாழ்வியல் அறம் இந்த அறத்துல தான் இருக்குன்னா இந்த இலவே எங்களுக்கு தேவையில்லை. கோவத்தோட தான் பேசுகிறேன், ஆனாலும் புன்னகையோட தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்களும் புன்னகையோடயே இருங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.